பிரைஸ்லாட் சிஸ்டர், உங்கள் பேர் என்னன்னு சொல்ல முடியுமா? என் பேர் வந்து ஜீவமலர், ரத்னசாமி ஜீவமலர். ரத்னசாமி என்று சொன்னால் ஹிந்து சமய ஒரு கடவுளோட பேர். எனக்கு இப்போ பேர் வந்து எஸ்தர், கடவுளுக்குள்ள வந்திருக்கபடினால எஸ்தர் என்ன பேர். நீங்கள் எங்கே ஊழியம் செய்கிறீங்க? நான் வந்து இலங்கையில் கொழும்பு தலைமை பட்டணம் அங்கே காணாஞ்சு பாளையத்தில் முழு நேரமாக கடவுளுக்குண்டு நான் ஊழியம் செய்கிறேன். ஊழியம் இப்போ 36 வருஷமாக இந்த ஊழியத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன். நான் அந்த ஊழியத்துக்கு தீர்மானிக்கிற நேரம் எனக்கு 21 வயசு. 21 வருஷ காலம் இந்த அம்மா அப்பாவோட இருந்தேன். அப்போ இந்த சிறு பிராயத்தில் இருக்கிற காரியங்களை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். ஓகேக்கா, அதான் நீங்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எப்படி ரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்க, எப்படி ரட்சிப்பின் அனுபவங்களை இயேசு கிறிஸ்துவினூடாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ருசி பார்த்தீங்க, இந்த காரியங்களை கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க. நான் சிறு பிராயத்தில் அப்போ கொழும்பு பட்டணத்தில் இருக்கும்போது எங்களோட குடும்பத்தில் வந்து நாங்கள் 5 பேர், 4 சகோதரிகள், ஒரு தம்பி, நான் மூத்தவர். சின்ன வயசுல இருந்து எங்களோட அப்பா என்ன டாக்டர் ஜீவான்னு தான் கூப்பிடுவாரு. ஏன்னா சின்ன வயசுல இருந்தே டாக்டருக்கு படிப்பிக்க வேணும், ஒரு டாக்டர் ஆக வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை எங்க அப்பாவுக்கு, மூத்த பிள்ளைய டாக்டர் ஆக்கி பார்க்கணும் சொல்லி. அப்போ சின்னதுல இருந்து விளையாடுறது கூட டாக்டராக தான் விளையாடுவேன். இப்போ 13வது வயசு, 83வது ஆண்டு, 13 வயசு எனக்கு. இந்த 13வது வயசுல தான் இந்த வாழ்க்கையில பெரிய ஒரு வேதனை அப்படின்னு தான் நாங்கள் சொல்லணும். எனக்கு மட்டும் இல்லை, எங்களோட குடும்பம், தேசத்துக்கே ஒரு பெரிய வேதனையான ஆண்டு. இனக்கலவரம் வந்துச்சு, தமிழ் சிங்களம்னு சொல்லி இனக்கலவரம் வந்துச்சு. அந்த நேரம் நாங்கள் எங்களை எல்லாமே இழந்து போட்டிருந்த உடுப்போட அகதிகள் என்ற பேரோடு கூட நாங்கள் யாழ்ப்பாண பிரதேசத்துக்கு போக வேண்டியதாக இருந்துச்சு. அப்போ அந்த அகதிகளை நாங்கள் போகிற நேரம் கூட எங்களுக்கு இயேசு சுவாமியை பற்றி எங்களோட என் அம்மாண்ட அம்மா வந்து அவ ரசிக்கப்பட்டு ஒரு கிறிஸ்தவ. அவ எதுக்கு எடுத்தாலும் ப்ரே பண்ணுவா. எங்களோட அப்பா வந்து சைவ சமயத்தை சேர்ந்தவர். அப்ப எங்கட அப்பால இருந்த ஒரு நல்ல காரியம், தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அன்னை போனால் அரிசி வைப்போம், தந்தை போனால் கல்வி போகும்ண்டு. நான் சொல்வேன் தந்தை போனால் பக்தி போகும்னு சொல்லி. ஏன்னா பக்தி என்றா என்ன என்றதை இந்த தகப்பன் தான் எங்களுக்கு சொல்லி தந்தாரு. எப்படி கடவுளை நாங்க கும்பிடணும். அவர் சைவ சமயத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் விரதங்கள் இருக்கிறதுலையோ இல்ல கடவுளை கும்பிடுற விஷயத்திலேயோ நான் அறிஞ்சு, அவர் ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வந்து குளிச்சிருவேன். குளிச்சுட்டு சாமி படத்துக்கு முன்னால நின்று கும்பிடுற நேரம் எங்களோட 5 பிள்ளைகளும் நாங்கள் அவரை சுற்றி இருக்கணும், அம்மா நிற்கணும், எல்லாரும் குடும்பமா நின்று சாமி கும்பிட்டுட்டு தான் நாங்கள் மிச்ச வேலை செய்வோம். அதுக்கு அப்படி ஒரு இந்த சமயத்துல பக்தி வாய்ந்த ஒரு குடும்பம். ஆனா எல்லாத்தையும் இழந்து 83ஆம் ஆண்டு இனக்கலவரத்துல நாங்கள் யாழ்ப்பாணத்துல போய் இறங்கும் போது எல்லாம் முடிஞ்சது வாழ்க்கையண்டா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி வாழ்க்கையில இருந்த நம்பிக்கை எல்லாமே போச்சுது. இதுக்கிடையில இந்த வாழ்க்கைன்ற சாட்சியில சொல்ல போனா நாங்க சாத்திரம் பார்ப்போம். எல்லாம் சாத்திரம் பார்க்குற படியினால சாத்திரத்துல எனக்கு தண்ணி கண்டம் இருக்குன்னு சொல்லி சாத்திரத்துல சொல்லிட்டாங்க. இந்த தலையில 3 சுழி இருந்தா அது கண்டம்னு சொல்லி. அப்ப எனக்கு 3 சுழி தலையில இருக்கு, தண்ணி தத்தி இருக்குன்னு சொல்லி அப்படி ஒரு. ஆனா எனக்கு குழந்தை பிள்ளையா இருக்க நேரம் அப்படின்றலாம் எனக்கு தெரியாது. சின்ன பிள்ளையா இருக்கும்போது அப்படி ஒரு ஆபத்துல நான் அகப்பட்டேன். தண்ணி நாங்க கொழும்புல இருந்தபடினால ஒரு டைமுக்கு தான் தண்ணி வரும். அப்ப பெரிய பெரிய டேங்குகள்ல தண்ணிகளை நிறைச்சி வச்சிருவாங்க. அப்ப சின்ன பிள்ளையா இருக்க நேரம் ஓடி போய் அந்த தண்ணிக்குள்ள டேங்குக்குள்ள அப்படியே தலை குத்துறன விழுந்து ஒரு செத்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லி என்னை தூக்கி கொண்டு வந்து வச்சு நான் மறிச்சிட்டேன். அப்ப இந்த தாயாருடைய தாயார் கடவுள் பக்தி உள்ளவன அவன் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிட்டு வாரா. வந்தா இங்க என்ன வெள்ளை துணி போட்டு மூடி வச்சிருக்கு, நான் மறிச்சிட்டேன்னு சொல்லி அவ வந்து தூக்கி என்ன முதுகுல அடிச்சு எனக்கு அந்த நேரம். அப்ப அது எனக்கு தெரியாது அது என்னட்ட ஆயிட்டு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு விருத்தெரிஞ்சு நான் அந்த 13 வயசுக்கு முதல் நான் நினைக்கிறேன் எனக்கு ஒரு 11 வயசு இருக்கும். அப்ப நாங்க இந்த கடலுக்கு ஞாயிற்றுக்கிழமையில குளிக்க போறது அது எங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு, ஒரு சந்தோஷமானது. குடும்பமா சேர்ந்து தங்கச்சி மேர் எல்லாரும் சேர்ந்து குளிக்கிறதுக்கு போவோம். அப்படி நாங்க குளிக்க போற நேரத்துல இந்த தண்ணிக்குள்ள கடலுக்குள்ள நான் விழுந்துட்டேன். விழுந்த உடனே என்ன நடந்துச்சு, விழுந்து அந்த கடல்ல அப்படி அலையில உருண்டு போய் கொண்டுட்டோம். 2-3 தரம் போறேன் வாரேன். பிறகு பார்த்தா ஒரு கை என் கையில் அகப்பட்டுட்டுது. அப்ப நான் அதை இறுக்கி பிடிச்சு பார்த்தா என் தகப்பனாருடைய கால்கள்
இப்போ இந்த தகப்பனார் அப்போ அந்த நாங்கள் கடல் குளிக்க போகிற இடத்துக்கு முன்னால் ஒரு கோயில், ஒரு முருகன் கோயில் இருந்து பேர் முருகா இந்த பிள்ளைய காப்பாத்தன்ட்டு நிற்கிறேன். அப்போ நான் உருண்டு வந்து தூக்கி எடுத்துட்டு கண்முக்குவா எல்லாம் மண் எல்லாம் அந்த நேரம் தண்ணி அமர்த்தி எடுத்து என்ன திரும்ப உயிரோட 2வது தரம் உயிர் பெற்று வீட்டுக்கு போகிறேன். போன அப்புறம் அந்த சின்ன வயசுலேருந்து இந்த உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு பயம் பிடிச்சிருச்சு. என்ன தண்ணி சாக போகிறோமோ தண்ணியில் கண்டே என்ன அறியாத உள்ளத்தில் ஒரு பயம். ஆனால் எனக்கு தெரியாது இந்த தண்ணி கண்டம் இருக்கிறத பற்றி. அப்போ நாங்கள் 83ஆம் ஆண்டு இனக்கணவரத்தில் எல்லா தேவையும் இழந்து வீடு வாசல் எல்லாம் இழந்துட்டு அங்களோட உயிர் மட்டும்தான் எங்களுக்கு மிச்சமாக இருந்துச்சு. அந்த உயிரை பிடிச்சு கொண்டு நாங்கள் யாழ்ப்பாண பிரதேசத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம். அங்கே வந்து நாங்கள் இருக்கிற காலத்தில் அங்கே தான் ஒரு சாத்திரம் பார்த்த இடத்துல தான் அந்த சாத்திரத்தில் நான் என்னை வச்சு சாத்திரம் பார்த்த இடத்துல தண்ணி கண்டம் 2 கண்டத்தில் இவ தப்பிச்சுட்டா 3வது கண்டம் விடாது அப்படின்னு சொன்னோன்னே இந்த உள்ளம் அப்படியே பயம் என்ற அந்த ஒரு இருட்டு உள்ளத்தில் அந்த இருட்டு வந்து அப்படியே பயம் என்ற என்ன பிடிச்சிட்டு பிடிச்சா இன்றைக்கு ஒரு நாள் நான் இந்த தண்ணியில இந்த வாழ்க்கை முடிஞ்சிருமென்று சொல்லி எப்பயுமே அது இந்த உள்ளத்தின் ஆழத்துல இருந்த பயம். போய் கடவுளை கும்பிடும் போதும் பயம் இருக்கும் மனசுல, என்னத்துக்கு என்ன படைச்ச அப்படின்னு அடிக்கடி கேட்டிருப்பேன். என்னத்துக்கு என்ன படைச்சேன், உள்ளத்துல சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. குடும்பத்துல எவ்வளவோ சந்தோஷம், நல்ல அம்மா, நல்ல அப்பா, நல்ல சகோதரங்கள், எங்களோட இனத்துல எங்களோட மாமாண்ட குடும்பம், நாங்க எல்லாம் ஒன்றா தான் இருந்தோம். 83ஆம் ஆண்டு இனக்கலவரத்துக்கு முதலும் சரி இனக்கலவரத்துக்கு பிறகும் ஒன்றா தான் இருந்தோம். அப்ப நல்ல ஒரு அன்பு ஐக்கியம் எல்லா வழியில இருந்தாலும் என்ன அறியாத ஒரு பயம் என்ற குகைக்குள்ள நான் வாழ்ந்து கொண்டேன். ஐயோ எப்படியாவது நான் மறிச்சிருவேனே தண்ணியில அப்படின்னு சொல்லி பயம் என்ற ஒரு குகைக்குள்ள வாழ்ந்து கொண்டிருந்தேன். அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தேசத்துல யாழ்ப்பாணத்துல நாங்க வாழ்ந்த போது யுத்த காலம், எப்ப ஷெல் விடும், எப்ப குண்டு வெடிக்கும் அப்படி தெரியாத ஒரு பயங்கரமான சூழ்நிலை. ஒரு நாள் நான் படுத்திருக்கிறேன், ஷெல் அது வந்து அப்ப எங்களுக்கு தெரியாது ஷெல் என்ன சாமான்னு தெரியும். அப்ப நான் எங்களோட அப்பா ஆஃபீஸுக்கு போற இடத்துல எங்களோட அப்பாவுக்கு தெரியும். அப்ப நாங்கள் அப்பாட்ட கேட்கறது ஷெல்லண்டா என்னப்பா எப்படி இருக்குன்னா, அப்போ அவர் சொல்லி தருவார், இப்படி ஒரு இடத்துல வெடிக்கிற சத்தம் கேட்கும், பிறகு இந்த பானம் ஒரு உஷன்ற ஒரு சத்தம் கேட்கும், பிறகு வந்து விழுந்து வெடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லி. இப்போ நான் ஒரு நாள் படுத்திருக்கேன், இந்த சத்தத்தை நான் கேட்டுட்டேன். எங்கேயோ செல் வலி வந்து ஓடி வந்து அப்பா செல் வருது, எல்லாரும் வீட்டுக்குள்ள எங்களோட வீட்டை பாஸ் பண்ணி போய் 3வது வீட்டில் விழுந்து பிளாஸ்ட் எல்லாம் முடிஞ்சு சிதறி எத்தனையோ மரணங்கள், எத்தனையோ மரண ஓலங்கள், எல்லாத்தின் நடுவில் பயம் பயம் பயம். இப்போ பார்த்தாலும் எல்லாத்துக்கும் பயம். அப்ப அந்த பயத்துக்குள்ள வாழ்ந்து கொண்டிருந்த எங்களுக்கு ஒரு நாள் ஒரு வெளிச்சம் தெரிஞ்சிச்சு. அதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த வெளிச்சம் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. எப்படி தெரிஞ்சிச்சுன்னா, ஒரு சகோதரி கூடத்தான் நாங்கள் அந்த வெளிச்சத்தை காணக்கூடிய இருந்தது. ஏன்னா 83ஆம் ஆண்டு இனக்கலவரத்தில் நாங்கள் போன போது எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா எல்லாத்தையுமே இழந்து போயிட்டு ஒரு இடத்துல எங்களோட சொந்தக்காரர் இருந்தாலும் அவங்க எங்களுக்கு அந்த நேரத்துல அவங்க வந்து என்னன்னா, அவங்களும் அந்த யுத்த சூழ்நிலையில இருந்தபடினால ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்ய முடியாது. அப்ப எங்களோட அப்பா வந்து கியூல போய் நிற்பேன், அரிசி கொடுப்பாங்க, அரிசி வேண்டுறது குறைஞ்ச விலைக்கு அரிசி கொடுக்குறாங்கன்னு போய் நிற்பேன். அந்த அரிசி என்னன்னு சொன்னா கோழிக்கு போடுற குறுநெல். அந்த குறுநெலை வாங்குறதுக்கு காலங்காத்தால 4 மணிக்கே போயிட்டு அந்த குறுநெலை வேண்டி கொண்டு வருவார். 10 மணிக்கு வருவார். வேண்டி கொண்டு வந்தா அந்த குறுநெல் அரிசியை கழுவி இனி அதுல இருக்க கல்லுகள் தவிடுகள் எல்லாம் அகற்றி எடுக்கிற நேரம் ஒரு கொஞ்சம் அரிசி வரும். அந்த அரிசியை எங்களோட அம்மா தான் மாவை ஆட்டி இட்லியாவோ தோசையாவோ செஞ்சு தருவா. அதுதான் எங்களோட சாப்பாடு. சில வழியில அந்த அரிசி பழுதா போன அரிசியா இருக்குன்னா அதை சாப்பிட்டோன்னு எங்களோட முகமெல்லாம் வீங்கி எங்களை பார்க்க எங்களுக்கே ரொம்ப பரிதாபமா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான சூழ்நிலை எல்லாத்துக்குள்ளாலேயும் போய்கொண்டு இருக்கும் போது தான் ஒரு சகோதரி எங்களுக்கு சாப்பாடு தருவதுக்காக வந்து அவ சாப்பாட்டோடு கூட சேர்த்து இயேசு என்ற அந்த சத்தியத்தை எங்களுக்கு சொன்னார். இயேசு கிறிஸ்து எங்களோட வாழ்க்கையில ஒரு வேதத்துல ஒரு அழகான ஒரு வசனம் இருக்கு, நானே உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறேன். அந்த வெளிச்சம் எங்களோட வாழ்க்கைக்குள்ள வரும்போது எந்த இருளுமே அகன்று போயிடும்.
அப்ப அந்த வெளிச்சம் எங்களோட வாழ்க்கைக்குள்ள எத்தனையோ இருட்டு இருக்கும். பயம் என்ற ஒரு இருட்டு இருக்கும், சந்தேகம் என்ற ஒரு இருட்டு இருக்கும், எதிர்காலத்தை குறிச்சுதான ஏக்கம் என்ற ஒரு இருட்டு இருக்கும். இத்தனை இருட்டுகளுக்கும் ஒரே ஒரு வெளிச்சம் இயேசு கிறிஸ்து மாத்திரம். இப்ப இயேசு சுவாமி எங்களோட வாழ்க்கையில வந்த உடனே எங்களோட குடும்பத்துக்குள்ள வந்து இயேசுவை பத்தி சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு ஒரு இடத்துல ஒரு வீட்டுல அப்படி ஒரு ஜெபம் நடக்குது, வாங்க வந்து பாருங்க. அவங்க சொல்லல இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு ஒண்ணும் சொல்லல, நீங்க வந்து பாருங்கன்னு சொன்னாங்க. அப்ப நாங்க போய் பார்த்தோம். இயேசு சுவாமியோட அன்பு அப்படிப்பட்டதுன்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லப்பட்டது. இயேசு சுவாமியோட அன்பு நான் அந்த நாட்கள் நேசப்பா நீர் உண்மையான கடவுளா இருந்தேன். சின்ன பிள்ளையில இருந்து இயேசு சுவாமியை பத்தி கேள்விப்பட்டேன். இந்த வாழ்க்கைக்குள்ள வர்றதுக்கு நான் அவருக்கு இடம் கொடுக்கல. நீர் உண்மையான கடவுளா இருந்தா இந்த உள்ளத்துல இருக்கிற இந்த மரண பயம், செத்துருவோமோ அப்படின்னு சொல்லி சரி சாக போறோம், நாங்க இந்த வாழ்க்கைய தேசத்துக்காக ஒப்பு கொடுத்து தமிழ் ஜாதிக்காக ஒப்பு கொடுத்து வாழுவோன்னு சொல்லி யுத்தத்துக்குள்ள போய் சேர்ந்துருவோன்னு சொல்லி அப்படி கூட எத்தனையோ முறை ட்ரை பண்ணி போறதுக்கெல்லாம் நான் ட்ரை பண்ணிட்டேன். 2-3 முறை போறதுக்கு ட்ரை பண்ணேன். நான் இப்ப யோசிக்கிறேன், ஏசப்பா தான் அதை தடை செய்தேன். என்ன அந்த யுத்தத்துல போயிருந்தா நான் சிலவழி இன்றைக்கு நான் உயிரோட இருந்திருக்க மாட்டேன். அப்ப இயேசு சுவாமி அன்றைக்கு என்னை தடைப்படுத்தி அப்ப சரி ஏசப்பா உள்ளத்துல வரட்டும். வாலிப காலத்துல எத்தனையோ சூழ்நிலைகளுக்கு நாங்க கொடுப்போம், எத்தனையோ அன்புக்கு ஏங்கி நிற்போம், எத்தனையோ அன்பை நம்புவோம். வாலிப பிராயன்னு சொல்ற நேரம் எத்தனையோ அன்பு நம்முடைய வாழ்க்கையில வரும், நாங்க நம்புவோம். சந்தர்ப்ப சூழ்நிலைய அந்த அன்பு எங்களோட இருக்கும், இல்லை இல்லாம போயிருக்கும். அப்ப எல்லாம் அப்படி சிலவல்ல பாருங்க, என்ன நாங்க இருந்த காலம் அப்படிப்பட்ட காலமா இருந்தபடினால எந்த நம்பிக்கையும் இல்லாத ஒரு காலகட்டத்துல வாழ்ந்து கொண்டோம். இப்பதான் இந்த நம்பிக்கையாகிய இயேசு சுவாமி நம்முடைய வாழ்க்கையில வந்து அவருக்கு இந்த வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுத்தேன். அவர் இந்த வாழ்க்கையில வந்து நாங்க ஞானஸ்தானம் எடுக்கிற நேரம், நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டு அப்படி வெளியில வாரேன். இந்த உள்ளத்துல இருந்த அந்த பயம், செத்துருவமோ என்று இருந்த பயம் அந்த தண்ணிக்குள்ள போய் வெளியில வந்தனே இல்லாம அந்த அப்ப நான் யோசிச்சேன், இந்த தண்ணி கண்டம் 3வது கண்டம் இந்த தண்ணியோட கூட முடிச்சுது. ஒரு தண்ணிக்குள்ள நான் போயிட்டு வந்துட்டேன். இந்த 3வது தண்ணி கண்டம் என் வாழ்க்கையில முடிஞ்சு அன்றைக்கு வந்து அந்த சந்தோஷம் இன்றைக்கு என் உள்ளத்துல குடிக்கொண்டு இருக்கு. எது நிறைவா இருக்கலாம், இல்லாம போகலாம், அந்த சந்தோஷம் நிறைவா இருக்குது. இன்றைக்கும் நான் அவருக்குள்ள நல்ல சந்தோஷமே. கர்த்தர் நிச்சயமாகவே இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். அவருடைய வருகையில் நீங்களும் நாங்களும் காணப்பட நாம் யாவரும் ஜெபித்துக் கொள்வோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமமே படுவதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.